கேரள மாநில மலப்புர மாவட்டத்தில் உள்ள மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் செவிலியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் பட்டப்படிப்பு முடித்த விஷ்ணுஜா என்ற பெண்ணிற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதியன்று பிரவீன் வேலைக்கு சென்ற நிலையில் விஷ்ணுஜாவும் அவரது மாமியாரும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது நீண்ட நேரமாக விஷ்ணுஜாவின் அறை பூட்டியிருந்த நிலையில் மாமியார் கதவை தட்டியும் விஷ்ணுஜா திறக்கவில்லை என கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த மாமியார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து அறைக்குள் சென்று பார்த்தபோது விஷ்ணுஜா தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். உடனே போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விஷ்ணுஜாவின் பெற்றோர் தங்களுக்கே மகளின் இறப்பு குறித்து மாப்பிள்ளை வீட்டினர் தெரிவிக்கவில்லை எனவும் உறவினர்கள் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக மலப்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துள்ளது. பிரவீன் வேலைக்கு சென்று வந்த நிலையில் விஷ்ணுஜா படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதாக அடிக்கடி பிரவீன் குறை கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த விஷ்ணுஜா அரசு பணிக்காக 2 வருடமாக படித்து வந்த நிலையில் பணிக்கு தேர்வாகவில்லை என கூறப்படுகிறது. உன்னால் வருமானமும் வரவில்லை, வரதட்சணையும் குறைவாக கொடுத்தீர்கள் என அடிக்கடி பிரவீன் விஷ்ணுஜாவை டார்ச்சர் செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விஷ்ணுஜா மன உளைச்சலில் இருந்த நிலையில் நீ ஒல்லியா இருக்க, அழகா இல்ல என மனைவியை பிரவீன் உருவகேலி செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தான் அவமானப்படுத்தப்பட்டு வந்ததால் விரக்தியில் வீட்டிலேயே விஷ்ணுஜா தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இறப்பதற்கு முன்பே தான் அனுபவித்த கொடுமைகளை எல்லாம் விஷ்ணுஜா தனது பெற்றோருக்கு தெரிவித்ததாகவும் அதற்கு வேலை கிடைத்துவிட்டால் பின்னர் அவர்கள் பேச மாட்டார்கள் என விஷ்ணுஜாவின் பெற்றோர் விஷ்ணுஜாவிற்கு ஆறுதல் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக பிரவீன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீனை கைது செய்தனர். மேலும் விஷ்ணுஜாவின் மொபைல் போனையும் கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவரே மனைவியின் மரணத்திற்கு காரணமாக அமைந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.